வராணி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேந்திரப்பழ பஜ்ஜி. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/4 கப், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து பஜ்ஜி மாதிரி அந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பாருங்கள், சூப்பராக. இது 3/4 காயாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜம்முன்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், சூப்பராக எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக போட்டுக்க வேண்டியதுதான். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு, அதே மாதிரி அரிசி மாவு, மிளகாய் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. இந்த பழ பஜ்ஜிங்கிறதுனால கொஞ்சம் நான் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். அப்போ தான் ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக. உங்கள் டேஸ்ட் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி விட்டுக்கோங்க. மாவு கரைச்சிட்டு இந்த பஜ்ஜி பதத்துக்கு வந்தப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும் பஜ்ஜி மாவு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பசிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, பழ பஜ்ஜிக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக சூடாயிடுச்சு. அப்புறமா பஜ்ஜி போட வேண்டியது தான். பழம் நல்லா வழுக்கும், பார்த்து டைட்டாக பிடிச்சி போடுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, சூப்பராக. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி உட்காந்துங்க. பாருங்கள், சவுண்ட் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. வாவ், நேந்திரப்பழ பஜ்ஜி செம்ம சூப்பராக வந்திருக்கு, ஜம்முன் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.